பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளையும் சோத்திரங்களையும் மேறெடுப்போம். இந்த காலைதோறும் புதிய கிருபையினால் நிரப்புகிற தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காலைதோறும் கொடுக்குற வார்த்தைக்காக கோடி நன்றிகளையும் சோத்திரங்களையும் மேறெடுப்போம். இந்த வார்த்தைக்கு விரோதமாக வானமண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் இயேசுவின் நாமத்தில் முந்தி கட்டுவோம். கர்த்தர் இந்த நாளில் நம்மளுக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதம் 66:17, 19, 20 ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட்டிருக்கார். அவரை நோக்கி என் வாயினாலே கூப்பிட்டேன், என் நாவினால் அவரை புகழப்பட்டார். ஆமென். அவரை நோக்கி என் வாயினாலே கூப்பிட்டேன். அவரை நோக்கி, இது யாரை நோக்கி? மனுஷனை நோக்கி இல்லைங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் என்ன அவரை புகழும்போது, அவரை துதித்து பாடி ஏசப்பாவை கூப்பிட்டு, ஏசப்பா வாங்கப்பா அப்படின்னு நம்ம கூப்பிட்டோம்னா அவர் உடனே இறங்கி வருவாருங்க. ஏசப்பான்னு கூப்பிடுங்க. கூப்பிடாமே எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அவரோட நாமத்தை புகழப்படுங்க. அவர் நாமத்தை துதிங்க. அவரை துதித்து பாடும்போது அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கு, மெய்யான தேவன் எனக்கு செவி கொடுத்தார். நீங்கள் கூப்பிட்டோன்னா அவர் எப்படி கொடுத்துருக்காரு? செவி கொடுத்துருக்கிறார். எனக்கு செவி கொடுத்து என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அடுத்த வசனத்தில், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கே நான் சோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் நம்மளுக்கு இந்த வசனத்திலிருந்து நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தைகள், நம்ம நாவினால தேவனை துதித்து பாடி ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி அவரோட வல்லமையும் அவரோட அபிஷேகத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, நீங்கள் அவரை நோக்கி பாடி துதிக்கும் போது அவருக்கு உங்களுக்கு என்ன காரியங்கள் உங்கள் இருதயத்தில் நினைத்து நீங்கள் பாடுறீங்களோ அவருக்கு உங்கள் சத்தம் கேட்கப்படுமா? உங்கள் ஜெபத்துக்கு இந்த காலை வேளையில் பதில் கொடுக்க இறங்கி வருகிறாராம் கர்த்தர். ஏன்னா நீங்கள் உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் மறு உத்தரவு கொடுக்குறவராக இறங்கி வந்து இந்த கால வேளையில் உங்கள் சத்தத்தை கேட்டு, ஐயோ என் மகள் என்னை துதித்து பாடுகிறார்கள், அவங்க விண்ணப்பத்திற்கு நான் பதில் கொடுக்கணும்னு இறங்கி வருகிறாராம். அடுத்தது அவர் ஜெபத்தை தள்ளாமல் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு கிருபையினால் நடத்துகிறாரு. அந்த தேவனுக்கு நீங்கள் சோத்திரம் 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 சொல்லிக்கொண்டே இருங்க. சோத்திரம் சொல்ல சொல்ல கிருபை பெருகுமா. ஏசப்பாவை துதிங்க. ஏசப்பா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கார். அந்த நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறது மட்டும் இல்லைங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படி என்று சொல்லி அவரை சோத்தரித்து அவரை துதிக்கும் போது நம்ம குடும்ப கட்டுகள் உடைக்கப்படும். நம்மளோட ஜெபத்திற்கு பதில் உண்டாகும். நம்மளோட ஊழிய பாதையில் இருக்கிற காரியங்கள், தடையாக இருக்கிற காரியங்களை தேவன் எடுத்து போடுவார். அவரை நீங்கள் துதிக்க துதிக்க எருக முதலே உடைக்கிற போல உங்களோட பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தேவன் உடைத்து இந்த காலை வேளையில் ஜெயத்தை உண்டு பண்ணி கொடுக்க போகிறார். ஏசப்பா நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனை, இயேசுவேன்னு கூப்பிடும்போது நீங்கள் பதில் கொடுக்குறேன் என்று சொன்ன தேவன் இந்த காலை வேளையில் உண்மை நோக்கி கூப்பிடுகிறவருக்கு நீங்கள் மறு உத்தரவு கொடுக்குறவராக இறங்கி வந்து செவி சாய்த்து அதுக்கு பதில் கொடுத்து கிருபையினால் அவங்கள நடத்த போகிறீங்க. அவங்க உங்களுக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், என் தேவன் செய்த காரியத்துக்காக சோத்திரம் 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 என்று சொல்ல அவங்க வாயை விரிவாய் திறந்து கொடுக்க நன்மையால் நீங்கள் நிரப்ப போகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லி சோத்தரிக்கிறோம் தகப்பனே. ராஜா உங்களுடைய கிருபைக்குள்ள எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுக்குறோம் டாடி. இந்த வார்த்தையில் இருக்கிறத கற்றுக் கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு, என் கர்த்தாதி கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். துதிகன மகிமையெல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நாங்கள் சிறுக நீங்கள் பெருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபங்களை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அமேன் அமேன் அமேன்.